வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 29 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இலங்கை தரை மீது நீடித்துக் கொண்டிருந்த டிட்வா புயல் மிக மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது. வேகமே இல்லை, மிக மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது வட இலங்கையில் நெருங்கி விட்டது. ஆனாலும் அந்த வட இலங்கையிலிருந்து கடல் இறங்கிறதுக்கு சில மணி நேரம் பிடிக்கும். ஆகவே சரியாக 11:30 காலையில் இது வட இலங்கையிலிருந்து கடலுக்குள் இறங்கிடும். முழுமையாக இறங்கணும்னா வட இலங்கையிலிருந்து காலை 11:30 ஆகும். வட இலங்கையில் பாதி கடலில் பாதியாகவே நீடிக்கும் காலையில். அதனால் முழுமையாக கடலில் இறங்குவதற்கு காலை 11:30 ஆகும். அதற்கு பிறகுதான் மழையோட அளவு தீவிரமடையும். ஏன்னா பெரும்பாலும் மழை இலங்கையில் கொடுத்து கொண்டிருக்கிறது. இருகாற்று இணைவு இலங்கையில் இருக்கிறது. இருந்தாலும் இறங்கின உடனேயே அது செயல் இழக்கும். அதை முதல்ல பறிஞ்சிங்க, தீவிரம் அடையாது, செயல் இழக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழந்துடும். நாகப்பட்டினம் மாவட்ட கரையை ஒட்டி கோடியக்கரை முனையை ஒட்டியே செயல் இழந்துடும். இது படிப்படியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பிறகு தாழ்வு மண்டலமாகவும் வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு மரக்காணம் மாமல்லபுரம் இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்து அப்படியே திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி பகுதியை நோக்கி நகர்ந்து பிறகு மீண்டும் நெல்லூரிலே கடலுக்குள் வந்துடும் திரும்பி. ஆக இந்த நிகழ்வின் காரணமாக மழைப்பொழிவு இருக்கிறது, விலகவில்லை. அறிவிக்கப்பட்ட நிறைய மழைப்பொழிவில் எந்த மாற்றமும் இல்லை. தொடங்குவதில் தான் தீவிரம். இருந்தாலும் வேதாரண்யத்தில் எவ்வளவு மழை பெஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோடியக்கரையில் 146 மில்லிமீட்டர் காலை 5 மணி வரைக்கும், தோப்புத்துறையில் 181 மில்லிமீட்டர் 18 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. தோப்புத்துறை இது வெறும் இரவில் மட்டும், ஒரு இரவு சரியாக ஒரு 10 மணி நேரத்தில் 18 சென்டிமீட்டர். அப்போ ஒரு மணி நேரத்திற்கு 1.5 சென்டிமீட்டர் என்பது சரியாகத்தான் இருக்கிறது. ஒரு மணி நேரத்திற்கு 18 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. 1.8 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு. 10 மணி நேரத்தில் 18 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. சரியாக ஒரு மணி நேரத்துக்கு 1.5 சென்டிமீட்டர் என்று எதிர்பார்த்தும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே தான் 4 வேதபதி 172.8 மில்லிமீட்டர், அங்கேயும் 18 சென்டிமீட்டர் மழை. தோப்புத்துறை 4 வேதபதி. புஷ்பவனமும் இதே தான். புஷ்பவனம், பெரிய குத்தகை, அப்புறம் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய வானவன் மகாதேவி, வெள்ளப்பள்ளம், இது எல்லாம் இதே அளவு மழை தான். அப்படியே பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் 123 மில்லிமீட்டர், கொஞ்சம் வடக்க போனால் கொஞ்சம் குறைவு, 123 மில்லிமீட்டர் மழை. அப்புறம் கொஞ்சம் மேற்கே வந்தாலும் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது. 87 மில்லிமீட்டர் செட்டிப்புலம், கரியாப்பட்டினம். தகட்டூர்லையும் 82 மில்லிமீட்டர் தான். தகட்டூர் அதாவது 8 சென்டிமீட்டர். மூலக்கரை 64 மில்லிமீட்டர் தான். இந்த மழைப்பொழிவு இந்த வேதாரண்ய ஒன்றியம் தலைஞாயிறு ஒன்றியத்தில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலிருந்து உள்ளே முன்னேறும் தாமதம் தவிர மழை பொழியாமல் போகாது. இந்த பொழியாமல் இந்த இரவு மழையோட தீவிரம் குறைவாக இருந்தது. இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, என்ன மழை கனமா பெய்யினாங்க, காணும். அப்போ செயலிழந்து போச்சோ, அப்போ இது குளிர் அதிகமானனால செயலிழந்து போச்சோ, விலகி போச்சோ அப்படின்னு மயிலாடுதுறை நினைச்சிட்டு இருக்காங்க. கடலூர் மாவட்டத்திலிருந்து வந்த அழைப்பும் அப்படிதான், இது செயலிழந்து போய்விட்டோ, இது வராது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல மன்னார்குடி உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளிலையும், அதே போல தஞ்சாவூர் மாவட்ட பல்வேறு பகுதிகளிலையும் மழை சும்மா 5 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டருக்குள்ள தான் இருக்கு. என்ன அந்த பெரிய மழையை காணும்? இந்த 5 சென்டிமீட்டருங்கிறது 10 மணி நேரத்தில் 5 சென்டிமீட்டர், 10 மணி நேரத்தில் 8 சென்டிமீட்டருங்கிறது 1 மணி நேரத்திற்கு 1 சென்டிமீட்டராக இருக்கு. புரியுதுங்களா? வேதாரண்யத்தில் மட்டும் 1 மணி நேரத்தில் 1.8 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. ஆகவே இதில் அதிகபட்ச மழையாக புஷ்பவனம், 4 வேதபதி, தோப்புத்துறையை முதலிடம் பிடித்திருக்கிறது மழைப்பொழிவில். இருந்தாலும் இந்த மழைப்பொழிவு மழை அளவில் அதிகாரப்பூர்வ மழை அளவில் வராது. இது வருவாய்த்துறை மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறையால் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய மழைமானிகள் கிராமந்தோறும் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அதில் பதிவாக இருக்கு. இருந்தாலும் அதிகபட்ச மழைப்பொழிவு வேதாரண்யத்திலிருந்து ஒரு 15 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர் வரலாம். இன்னும் 8:30 மணிக்குள்ள இன்னும் கூடுதலாகவே வாய்ப்பு இருக்கு இந்த மழைப்பொழிவு. ரைட். ஏன் இந்த மழைப்பொழிவு தீவிரமடைவதில் தாமதம்? தீவிரம் அடையுமா அடையாதா? எங்களுக்கு பெய்யுமா பெய்யாதா? நிறைய பேரோட கேள்வி. முதல்ல புயல் அடிக்குமோ என்கின்ற அச்சத்தை. புயல் கிடையாது. நாம் அறிவித்ததில் எந்த பின்னடைவும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, அதில் எந்தவித மாறுதலும் இல்லை. இலங்கையிலிருந்து இன்று காலை 11:30 அது பாக் ஜலசந்தி அருகே சற்று
வேதா கோடியக்கரைக்கு சற்று கிழக்குப்புறமாக இது நெருக்கமாக மரக்காணம் வரைக்கும் நகரும். இது படிப்படியாக மரக்காணம் போனோன்னே ஒரு வெல் மார்க்கெட் லோ பிரஷர் ஆகிடும், அதாவது ஒரு தீவிர தாழ்வு பகுதி ஆகிடும். புதுச்சேரி மற்றும் கடலூர்கிட்ட ஒரு டிப்ரெஷனாக இருக்கும். மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு கிடைக்க ஒரு டீப் டிப்ரெஷனாக இருக்கும். காற்று அச்சம் வேண்டாம். வேதாரண்யத்தில் இன்றைக்கு காலையில் 4:30 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு காற்று இருந்திருக்கும்னா அந்த காற்றை நேற்றே சொல்லியிருந்தேன். நாளை அதிகாலை ஒரு காற்று இருக்கும், அதை பார்த்து நீங்கள் அச்சப்பட வேண்டாம் என்று கூட நேற்றைய அறிக்கையில் சொல்லியிருந்தேன். அந்த காற்று தான் அது. மீண்டும் ஒரு முறை காற்று வந்தால் கூட அச்சப்பட வேண்டாம். அந்த காற்று கடலுக்கு புயலுக்கு போகும் காற்று, அது படிப்படியாக செயலெடுக்கும். கண்டிப்பாக காற்று அச்சத்தை தூக்கி எறிந்து விடுங்கள், அதை நினைத்துக் கொள்ளவே வேண்டாம். மழை பொழிவு தான் நம்ம கையில் எடுக்கணும். இப்போ வேதாரண்யம் பகுதியில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை இன்னும் அதிகரிக்கும். ஏனென்றால் இது பாக்ஜலசந்தி பகுதியில் இறங்கி அது ஒரு மண்டலமாக இருந்தாலும் காற்றை அதிகமாக கொடுக்க விட்டாலும் நிறைய மழை பொழிவை கொடுக்கும். மழை தருவது மண்டலம் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். மழை தருவது ஆழ்ந்த மண்டலமும் வெல்மார்க் லோ பிரஷர் தான் நிறைய மழை தரும். ஆகவே டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன் மற்றும் தீவிர தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு பகுதி நிறைய மழை தரும். அதில் நிறைய மழை பொழிவை தருவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் தாழ்வு மண்டலமும் என்பது தெரியும். காற்று இல்லாமல் நீடித்த நின்ற மழை பொழிவை கொடுக்கும். சரி, ஏன் இரவு மன்னார்குடியில் மழை இல்லை, அதிகமான மழை இல்லை, ஆனால் வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டிக்கு கிழக்கையே பெய்திருக்கிறது. தலைஞாயிறு ஒன்றியம் வேதாரண்யத்தில் ஏன் இங்கே இல்லை என்று கேட்டீங்கன்னா, அதாவது ரேஷியோ அளவில் கூடுதலாக இருக்கு. இரவு வந்தால் குளிர் வரும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி, குளிர் வந்தாலும் மழை தரும். ஏனென்றால் நிறைய பேர் ஏண்டாயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கதைக்கு வாப்பா அப்படிம்பாங்க. நிறைய பேர் கேட்கிற கேள்வி, ஏன் மழை பொழிவு குறைந்திருக்கிறது, எப்பொழுது தீவிரமடையுமா தீவிரமடையாதா, இந்த கேள்வி நிறைய. அப்போ ஏன் மழை பொழிவு இப்படி குறைவாக இருக்கிறது இந்த நேற்று இரவுனா, இங்கே வேதாரண்யத்தில் மட்டும் அதிகமாக இருக்குன்னா, எப்பொழுதுமே இரவு நேரத்தில் குளிர் வரும். குளிரும் மழைக்கு சாதகம் தான். அதற்கேற்ற நீராவி வரணும். அதற்கேற்ற நீராவி வர்ற வழியில் என்ன ஆகுதுன்னா, தென்னரை கோல நிகழ்வுன்னு ஒன்று நெல்லடுக்கோட்டு பகுதியில் ஒன்று போட்டிருந்தேன். அது நேற்றைக்கு குறுக்கீடு செய்து அந்த மேற்கு நோக்கி நகருகிறது. அப்ப நகரும் போது என்ன ஆகும்னா, இடையில ஒரு குறுக்கீடு ஏற்பட்டது. இந்த குறுக்கீடு காரணமாக ஆஸ்திரேலியாவிலிருந்து தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருந்த நீராவி இருந்து தடை ஏற்பட்டது. அந்த தடை இப்போ காலை 8 மணிலேருந்து விலக போகிறது. அது செயலிழக்க போகிறது. அந்த சிறிய ஒரு சுழற்சி தான். அந்த சிறிய சுழற்சி அதோட சிக்கி இப்போ செயலிழக்க போகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த காற்று ஆஸ்திரேலியாவிலிருந்து நீராவி காற்று தொடர்ந்து கிடைக்கப்பெறும். அப்போ நீராவி காற்று கிடைக்கப்பெறும். பகல் பொழுது விடிந்தோன்னு என்ன ஆகும்னா, குளிர் குறையும். வட இந்தியாவில் வெப்பமடைந்து குளிரின் தன்மை டெம்பரேச்சர் வந்து கூடும். வெயில் வரும்போது குளிர்ச்சி தன்மை குறைந்து வெப்பம் கூடும் பொழுது அதுக்கு ரேஷியோ சரியா இருக்கும். அதனால காலையில் இருந்த மழை பொழிவு வேதாரண்யத்தில் மீண்டும் தீவிரமடையும். காலை 11:30 பிறகு நல்லாவே தீவிரமடைஞ்சிடும். மழை பொழிவு கண்டிப்பாக மன்னார்குடி, தஞ்சாவூர் உள்ளிட்ட உள்ளே எல்லாம் திருச்சி வரைக்கும், அரியலூர், பெரம்பலூர் வரைக்கும் நாம எதிர்பார்க்கப்பட்ட இடங்கள்ல நான் மீண்டும் அறிவித்தேன்னா ஒரு பெரிய அறிக்கையா போயிடும். ஆகவே ராமநாதபுரத்தை விட கூடுதலாக சிவகங்கை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, சிவகங்கை மாவட்டத்தோட சற்று கூடுதலாக புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு பகுதி, அதைவிட கூடுதலாக கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் அதைவிட கூடுதலாக பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள், அதைவிட கூடுதலாக மன்னார்குடி, அதைவிட கூடுதலாக நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பகுதிகள், திருவாரூர் மாவட்ட பகுதிகள், கிழக்கு பகுதி நல்ல மழை இருக்கும். அதே போல பெரம்பலூரை விட அரியலூர் கூடுதலாக இருக்கும். அரியலூரை விட மேலும் கடலூர் மாவட்ட மேற்கு பகுதி கூடுதலாக இருக்கும். மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி கூடுதலாக இருக்கும். கண்டிப்பாக சீர்காழி உள்ளிட்ட மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கு மழை பொழிவு உண்டு. எங்கும் விலகாது. திருவள்ளூர் மாவட்டம் போய் திருப்பதி வரைக்கும் வரக்கூடிய டிசம்பர் 1 எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவை கொடுத்து விட்டுத்தான் விலகும். தாமதம் தவிர விலகவில்லை, மாற்றமில்லை என்பதை தெரிவிக்கவே இது வந்திருக்கேன். ஓகே, இப்போ இன்றைக்கு அந்த காலையிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமடையும். நாளை காலை வரை இந்த மழைப்பொழிவு தொடரும், கண்டிப்பாக தொடரும். நான் ஸ்டாப். எப்படி இப்ப வேதாரண்யத்தில் எப்படி மழை பெஞ்சதோ அதே போல மழைப்பொழிவு மன்னார்குடிக்கு உண்டு, திருவாரூருக்கு உண்டு, அது வடுவூருக்கு உண்டு, ஒரத்தநாடுக்கு உண்டு, பட்டுக்கோட்டைக்கு உண்டு, அது கும்பகோணத்திற்கும் உண்டு. வடக்கே கடலூர் மாவட்டத்தின் பகுதிகள், பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும், மயிலாடுதுறை, மணல்மேடு எல்லாமே பதிவாகும். ஆகவே இன்றைய மழைப்பொழிவு இன்றைக்கு அந்த திருத்துறைப்பூண்டி எல்லாம் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு பதிவாகும். இன்றைக்கு காலையிலிருந்து அதற்கு பிறகு திருவாரூர் மாவட்டத்தின் பகுதிகள், அதற்கு பிறகு தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகள் பிக்கப் ஆகும். பொறுமையுடன் இருங்கள். முன்னெச்சரிக்கையில் எந்த தொய்வும் வேண்டாம். தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள்.
மழைப்பொழிவு நாளை காலை தான் விலகும். இந்த நிகழ்வு டெல்டா மாவட்டத்துக்கு ஒரு அருகிலேயே மிக மெல்ல நகரும். குறிப்பாக கோடியக்கரைக்கு கிழக்கே சுமார் ஒரு 6 மணி நேரம் நகராமல் இருக்கும். பிறகு மிக மெல்ல நகர்ந்தாலும் இந்த டெல்டா மாவட்டத்தின் மயிலாடுதுறை மாவட்டத்தை விட்டு வடக்கே போவது நாளை காலைக்கு பிறகுதான் என்பதையும், ஆகவே நாளை மதியத்திலிருந்து அது கடலூர் மாவட்டத்துக்கு நேராக இருக்கும். 30ஆம் தேதி நாளை இரவு தான் அது போய் மரக்காணத்திற்கு அருகிலே கரை கடக்க போது. கரை கடக்கும் பொழுது அங்கே அச்சப்பட வேண்டாம். தயவு செய்து அந்த படங்கள்லாம் பார்த்து அச்சப்பட வேண்டாம். நான் அனுப்பியிருக்கிற படம் கூட அச்சப்பட முடியாது இருக்கும். கண்ணுக்குத்தான் அச்சம். அது ஒரு வெல் மார்க் லோ பிரஷர் மழை தரும் நிகழ்வு. சென்னையெல்லாம் மழை தரும் பொழுது ஒரு காற்றும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அது அப்படியே உள்ள போய் செயலிழந்து மழையை மட்டும் கொடுக்கும். ஆனால் நிறைய மழை தரும். திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் மழை பெறும், ஆந்திர பகுதிக்கும் தரும், உள்ளேயும் மழை தரும். உள்ளேயும் மழை தொடங்கிருச்சு, எல்லா மாவட்டங்களும் மழை தொடங்கிடுச்சு. திண்டுக்கல் மாவட்டம் பெய்யுது, மதுரை மாவட்டம் பெய்யுது. அதில் உள்ள மழை அளவெல்லாம் ரெட்ட பட்டியல் இருக்கு. இதை அறிவிச்சிங்கன்னா மிகப்பெரிய நீட்டமாக இருக்கும் அறிக்கை. ஆகவே சுருக்க அறிக்கையாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். விவரமான அறிக்கையாக அடுத்து பதிவு செய்கிறேன். மழை பதிவு பட்டியெல்லாம் இணைத்து எல்லா மாவட்டங்களுக்கு இருக்கு. கிருஷ்ணகிரிக்கு கூட ஒரு இன்றைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கும். இன்றைக்கு கிருஷ்ணகிரிக்கு இருக்காது, நாளைக்கு கண்டிப்பா இருக்கும். வட சென்னைக்கெல்லாம் நான் இன்றைக்கு இரவுக்கு மேல தான் தொடங்கும். சென்னைக்கு நாளை கனமழை இருக்கு. திங்கட்கிழமை காலை வரைக்கும் தான் சென்னைக்கு, நாளையும் மறுநாள் தான் சென்னைக்கு. இன்றைய மழைப்பொழிவு கடலூர் மாவட்டம் வரைக்கும் நல்ல தீவிரம் இருக்கும். பிறகு படிப்படியாக நாளை இரவிலிருந்து வடக்கே முன்னேறும். பிறகு அதுக்கப்புறம் தான் சென்னையில கிடைக்கும். ஏன் இது நகராமல் இருக்கிற காரணத்தினால தான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே கடலூர் வரைக்கும் தான் எட்டி பிடிக்கும். நகர தொடங்கியிருந்தா அது சென்னைக்கெல்லாம் மழை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் சென்னைக்கெல்லாம் மழைப்பொழிவு கிடைக்கும். ஆகையினால மழைப்பொழிவு எல்லோருக்கும் இருக்கிறது என்பதையும், அறிவிக்கப்பட்ட மழைப்பொழிவு மற்றும் நீண்டகால வானிலை அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.